Good morning, dear students. Welcome to St. John's online class 7th standard social science period. அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இதுவரைக்கும் நம்ம முதல் பாடம் அதாவது வரலாறு ஹிஸ்டரியில் ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம முடிச்சிருக்கிறோம். யூனிட் டெஸ்ட் முடிஞ்சிருக்குது. ஸோ நல்ல அருமையாக நீங்கள் எழுதிருக்கிறீங்க. இன்னும் அதிகமாக படித்ததுங்க, இன்னும் படிக்காத பசங்க இன்னும் படித்து எழுதுங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் 20th அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி காலாண்டு தேர்வு நமக்கு இருக்குது. ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போவே ப்ரிப்பேர் ஆகுங்க. அதுக்கு முன்னால் இந்த ரெடியூஸ்டு சிலபஸ் இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்கு இல்லையா, அதை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கடைசியில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வரலாறில் முதல் பாடம் நான் முழுவதுமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள், பொறிப்புகள், சமய இலக்கியங்கள், சமய சார்பற்ற இலக்கியங்கள், பயணிகளும் பயணங்களும், இவ்வளோ இந்த பகுதியில் மட்டும் நீங்கள் படித்தா போதும் வரும் நாட்களில். அடுத்தது புவியியலில் இன்றைக்கி நம்ம புவியியல் பாடம் படிப்போம். ஜாகிரஃபியில் புவியின் உள்ளமைப்பு, இதில் புவியின் நகர்வுகள், நிலநடுக்கம், நிலநடுக்கத்திற்கான காரணங்கள், நிலநடுக்கத்தின் விளைவுகள், எரிமலைகள், எரிமலை வெடிப்பிற்கான காரணங்கள், எரிமலைகளின் வகைகள், அதாவது இங்கிலீஷில் த எர்த் மூமெண்ட்ஸ், அப்புறம் எர்த்குவேக், காசஸ் ஆஃப் எர்த்குவேக், எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ், அப்புறம் வல்கனோஸ், காசஸ் ஆஃப் வல்கனிக் ஆக்டிவிட்டி, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் வல்கனோஸ். இவ்வளோ மட்டும்தான் இந்த பகுதியில் மட்டும்தான் நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். ஸோ எல்லா லெசன்ஸுமே உண்டு. ஒவ்வொரு லெசன்ஸ்லையும் குறிப்பிட்ட பகுதிகள் குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி புவியியலில் புவியின் உள்ளமைப்பு, அதாவது த இன்டீரியர் ஆஃப் தி எர்த், இதை பற்றி நம்ம படிப்போம். சரியா? சரி, எர்த்னா என்னது? புவி இல்லையா? நாம் இந்த புவியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புவியின் உள்ளமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, இன்டீரியர் ஆஃப் தி எர்த் எப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். இந்த பாடத்துலையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே படிக்க போகிறதில்ல. இதில் என்னது, புவியின் நகர்வுகள், நிலநடுக்கம், அதை சார்ந்து நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு முன்னால் அந்த பாடத்தின் பின்பகுதியில் உள்ள குறிப்பிட்ட அந்த கலை சொற்கள்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, அதாவது கிளாசரி, இதோடைய நேம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் முதலாவது உங்களுக்கு கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு மெமரி கூடுதலான இன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ இந்த பின்னால் உள்ள கிளாசரி இந்த பகுதியை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் அதிகமாக உங்களுக்கு புரியும். ஸோ கோர், ஃபர்ஸ்ட்ல கோர் அப்படிங்கிறது த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி எர்த். கோர் அப்படின்னா கரு. இந்த புவியின் உள்ளமைப்பில் ஒவ்வொரு பகுதியில் அந்த உள்ள ஒரு வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை முதலாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? கோர் கரு, த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி எர்த். தட் மீன்ஸ் புவியின் மைய பகுதி தான் என்னது? கரு அப்படிங்கிறது. அடுத்தது கவசம், அதாவது மேண்டில் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. மேண்டில் மீன்ஸ் புவி மேலோட்டின் அடுத்த பகுதி, அதாவது கோருக்கு அடுத்த லேயர் தான் என்னது? செகண்ட் லேயர் தான் என்னது? அந்த மேண்டில் அப்படிங்கிறது சொல்லுது. த செகண்ட் லேயர் beneath த crust, தட் மீன்ஸ் கவசம். அடுத்தது மொஹரோவிக் டிஸ்கண்டினியூட்டி. மொஹரோவிக் டிஸ்கண்டினியூட்டி, ஓகேவா? மொஹரோவிக் டிஸ்கண்டினியூட்டி. மொஹரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி. மொஹரோவிசிக் டிஸ்கண்டினியூட்டி, boundary that separated the mantle from the crust. மொஹரோவிசிக் எல்லை, அது என்ன அப்படின்னாக்கா, எல்லை கீழ் மேலோட்டையும் மேல் கவசத்தையும் பிரிக்கிற அந்த பகுதி தான் என்னது? அந்த இடையில் உள்ள பகுதி தான் மொஹரோவிசிக் எல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து லேண்ட்ஸ்லைடு, டவுன்வர்ட் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ராக் டெப்ரிஸ் ஆஃப் த மவுண்டைன். நிலச்சரிவு, தட் மீன்ஸ் நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைட், மலைச்சரிவில் சிதைந்த பாறைகள் கீழ் நோக்கி சரிதல். சரியா? அடுத்தது
சீஸ்மோகிராஃப், அதாவது புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவியுடைய பேர் தான் இது சீஸ்மோகிராஃப். இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் அன் எர்த்குவேக். அடுத்தது சுனாமி, எல்லாருக்கும் தெரியும் ஆழிப்பேரலை. Sea waves caused by an underwater earthquake or a volcanic eruption under sea. அதாவது கடலுக்கு அடியில் அல்லது கடற்கரை ஓரங்களில் ஏற்படும் நிலநடுக்கத்தால் தோன்றும் பெரிய அலைகள் தான் இது ஆழிப்பேரலை, சுனாமி. அடுத்தது எரிமலை துளை, அதாவது வெண்ட். தட் மீன்ஸ் எரிமலையின் திறப்பு அல்லது வாய்ப்பகுதி துளை அப்படின்னு சொல்லப்படுது வெண்ட். அதாவது எரிமலை துளைனா an opening the earth surface from which volcanic material is emitted. அடுத்தது மேக்மா, the molten state of rocks, அதாவது பாறை குழம்பு அப்படின்னு சொல்லப்படுது. பாறை குழம்புனா திரவ நிலையில் உள்ள பாறை குழம்பு. அடுத்தது லாவா, அதாவது எரிமலை குழம்பு. பாறை குழம்பு புவி மேற்பரப்பிற்கு வந்து படிதல், அதான் என்னது எரிமலை குழம்பு வந்து படிகிற இடம் தான் என்னது லாவா அப்படின்னு சொல்லப்படுது. த சாலிடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் மேக்மா ஆஃப்டர் இட் ரீச்சஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், எரிமலை குழம்பு. அடுத்தது விஸ்கோசிட்டி, எ லிக்விட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ, அதாவது பாகுத்தன்மை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது லாவாவின் ஓட்டம் அதன் பிசுபிசுப்பு தன்மையை பொறுத்தது, அதான் என்னது விஸ்கோசிட்டின்னு சொல்லப்படுது, பாகுத்தன்மை. இந்த நேம்ஸ்லாம் நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதிகள் வந்து உங்களுக்கு இன்னும் எளிதாக இந்த விளங்கும். சரி, ஓகே, நம்ம பாடத்துக்குள்ளதாக போகலாம். புவியின் உள்ளமைப்பு, இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்டீரியர் ஆஃப் தி எர்த்தில். அதாவது டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் ஆஃப் பிளேட்ஸ் டு நோ about the interior of the earth and then to learn about earthquakes and volcanoes. மெயினாக வந்து எனது எர்த்குவேக்ஸ் அண்ட் வால்கனோஸ் பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் அந்த புவியின் உள்ளமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, புவி தட்டுகளின் பங்கினை நம்ம புரிந்து கொள்வது, நிலநடுக்கம் மற்றும் எரிமலைகளின் செயல்பாடுகள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். புவி அப்படின்னாலே நம்ம என்ன வாழும் பகுதி, நம்ம அந்த பகுதியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் மலைகள், பீடபூமிகள், சமநிலங்கள், ஆழ் பள்ளத்தாக்குகள் மற்றும் பலவிதமான நிலத்தோற்றங்கள் அமைந்துள்ள பகுதி தான் அந்த புவி. இந்த புவியில் நிறைய செயல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இல்லையா. இதன் உள்ளமைப்பு எப்படி இருக்குங்கிறது தான் இந்த நம்ம பகுதியில் பார்க்க போகிறது. ஆனால் நம்மளுக்கு வந்து இது வந்து நமக்கு இப்போதைக்கு இந்த பகுதி வந்து விடுபட்டிருக்கு. அதாவது நம்ம ரெடியூஸ்டு சிலபஸில் இந்த முதலாவது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இன்டீரியர் ஆஃப் தி எர்த்தில், அதாவது 3 பகுதியில் பிரிச்சு. ஆனாலும் நம்ம தெரிந்து கொண்டால் நல்லது. என்ன அப்படின்னாக்க இந்த புவியின் உள்ளமைப்பு வந்து 3 பகுதியாக பிரிப்பாங்க. இதை பற்றி ஒரு சின்ன வீடியோவை நம்ம இப்போ பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போனோம். சரியா, புவினா என்னது, அந்த இன்டீரியர் ஆஃப் தி எர்த்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற குட்டி வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம லெசனுக்குள்ளே போனோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரியும். ஓகேவா? Internal structure of the Earth. In this module, you will learn about the internal structure of the Earth. The Earth is a part of the solar system. It is the planet we live on. It is internally structured into 3 main layers: crust, mantle, and core. The crust is the outermost layer of the Earth. It is very thin in comparison to the mantle and core. It consists mainly of solid rock and includes soil as well. The crust consists of 2 parts: oceanic crust and continental crust. The oceanic crust is less than 10 kilometers thick, while the continental crust is about 35 to 40 kilometers thick. Below the crust lies the mantle. It is made up of rocks. Very hot rocks sometimes melt into thick molten liquid called magma. The magma sometimes oozes out from the cracks that develop on the crust. This is called a volcano. After reaching the surface of the earth, the magma is called lava.
Below the mantle is the core. It is the innermost part of the earth. It is made up of mostly iron and nickel. The core is divided into two layers, the inner core and the outer core. The inner core is solid while the outer core is liquid. In this module you have learnt that the earth is internally structured into three layers: crust, mantle and core. The crust is the outermost thin layer, the mantle is the middle layer, the core is the innermost layer. ஓகே, பார்த்துட்டிங்களா? அடுத்ததாக இந்த புவியின் உள்ளமைப்பில் ஃபஸ்ட்டு வந்து புவியினுடைய இந்த புவியின் நகர்வுகள், தட் மீன்ஸ் த மூமெண்ட்ஸ், எர்த் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இந்த எர்த் மூமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? புவியின் நகர்வுகள், த எர்த் மூமெண்ட்ஸ், புவியின் நகர்வுகள். The lithosphere is broken into a number of plates known as the lithospheric plates. பிளேட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது இந்த பாறை கோளத்தில் ஏற்படும் உடைப்பு அந்த புவித்தட்டுகளை வந்து உருவாக்குது. அதான் லித்தோஸ்பெரிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஈச் பிளேட் ஓஷனிக் ஆர் கான்டினென்டல் மூவ்ஸ் இண்டிபெண்ட்லி ஓவர் த அட்மாஸ்பியர். அதாவது ஒவ்வொரு நிலத்தட்டும் அந்த கண்டத்தட்டுகளாகவோ அல்லது கடற்தட்டுகளாகவோ தன்னிச்சையாக புவி மேலோட்டின் கீழ் உள்ள மென்னடுக்கின் மேல் அதாவது மிதக்கிறது. அதான் இந்த அஸ்தமோஸ்பியர், அதான் அஸ்தனோஸ்பியர்னு சொல்லப்படுகிறது. அஸ்தனோஸ்பியர்னுங்கிறது அது மென் அடுக்கு, அது பகுதியுடைய பெயர் தான் அஸ்தனோஸ்பியர். இந்த நிலத்தட்டுகளின் நகர்வுகள் தான் அந்த கண்டத்தட்டு நகர்வுகள் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டத்தட்டு நகர்வுகள்னா என்னது? the movement of the earth's lithospheric plates is termed as tectonic movements. Okay, clear students? Tectonic movements, அதாவது இந்த நிலத்தட்டுகளின் நகர்வுகள் இருக்கு இல்லையா, அந்த நகர்வு தன்மை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லித்தோஸ்பியர்லேருந்து அந்த அஸ்தனோஸ்பியர் இருக்கு இல்லையா, அஸ்தனோஸ்பியர் அந்த பகுதிக்கு மேலே உள்ள பகுதி லித்தோஸ்பியர். அதுலேருந்து மூவ் ஆகி வருகிறது. அந்த நிலத்தட்டுகளின் நகர்வுகளே கண்டத்தட்டு நகர்வுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ புவியின் உட்புறத்திலிருந்து வெளிப்படும் வெப்பமானது இந்த தட்டுகளின் இயக்க சக்தியாக செயல்படுகிறது. ஓகேவா? The energy required to move these plates is produced by the internal heat of the earth. These plates move in different directions at the different speed. அதாவது இது வந்து ஒவ்வொரு திசைகளும் வெவ்வேறு வேகத்தில் இது நகர்கிறது. இந்த லித்தோஸ்பியர், அதுக்கு மேலே அந்த ஓஷியனிக் க்ரஸ்ட், அதுக்கு இடையில் அந்த கான்டினென்டல் க்ரஸ்ட் இல்லை இருந்து போகிறது. அந்த நகர்வுக்கு அந்த எனர்ஜியில் வர்றது வால்கானிக் ஆர்க் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஓஷியனிக் க்ரஸ்ட்லேருந்து சொல்லப்படுது ட்ரெஞ்ச், அந்த இடைப்பட்ட பகுதி ட்ரெஞ்ச் என்று சொல்லப்படுது. இப்படி இந்த லித்தோஸ்பெரிக் பிளேட்ஸ், அதாவது புவி தட்டுகள் இவ்வாறு இப்படிப்பட்ட அடுக்குகளாக காணப்படுது. So at places these plates move away from each other, creating wide rifts on the earth's surface. At some places these plates come closer and collide. அதாவது இந்த தட்டுகள் ஒன்றிலிருந்து ஒன்றோடு மற்றொன்று விலகி செல்லும்போது ஒரு அகன்ற பிளவுகளை அந்த புவியின் மேற்பரப்பில் உருவாக்குது. அதே சமயம் சில பகுதிகளில் ஒன்று மற்றொன்றின் அருகாமையில் நெருங்கி வரும்போது ஒன்றோடு மோதிக்கொள்ளும். அந்த ஒரு கடற்தட்டானது, அந்த கடற்தட்டுன்னு சொல்லப்படுது, அந்த கடற்தட்டானது கண்டத்தட்டின் மேல் மோதும் போது அந்த அடர்த்தி மிகுந்த கடற்தட்டு கண்டத்தட்டின் கீழே சென்று விடுது. அப்படி செல்லும்போது ஏற்படும் அழுத்தத்தினால் மேற்பரப்பு வெப்பமடைந்து உருகத் தொடங்கி அந்த கண்டத்தட்டுகளின் விளிம்பு பகுதியில் எரிமலைகளாக உருவெடுக்கிறது. அந்த வல்கனோஸ் எப்படி உருவாகுனாங்க? when an oceanic plate collides with a continental plate, the denser oceanic plate is forced below the
கான்டினென்டல் பிளேட். ஓகேவா? அப்படி செல்லும் பொழுது அந்த அழுத்தத்தினால அந்த வெப்பம் அடைஞ்சு அந்த விரிவு அடைஞ்சதுனால அந்த விளிம்பு பகுதியில் எரிமலைகளாக உருவெடுக்கிறது. அதே போல் அடர்த்தி வேறுபடுறதால 2 தட்டுகள் மோதிக்கொள்ளும் போது அந்த கடலில் வந்து இந்த அகழிகள் உருவாகின்றன. The rocks heats up and melt. The molten rocks rise again, forming volcanic mountains along the continental edge. So alternatively, a trench ன்னு சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, and may be formed between 2 plates. In some cases, when 2 continental plates converge, neither plate can be forced under the other. Instead, folds may be created. Great mountain ranges like the Himalayas have been formed in this way. அதாவது சில சமயங்களில் இந்த தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும்போது வளைந்த அந்த மடிப்புகள் உருவாது. எப்படி ஒரு 2 கற்கள் சேர்ந்து வந்து இடிக்கும்போது ஒரு பகுதிகள் உருவாகுது இல்லையா, அதே போல் அந்த ஒன்றோடொன்று அந்த தட்டுகள் மோதும்போது சில மடிப்புகள் உருவாகுது. அது வந்து என்னது, இமயமலை சிகரங்களை கூட இப்படி தான் உருவாகிறதுன்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட மடிப்புகள் வந்து பெரிய வளைந்து ஒரு தட்டு போல் காணப்படுறது வந்து அந்த சிகரங்கள் உருவாதும் இந்த வகையில் தான் உருவாகிறது. ஓகேவா? இல்லையா? சில சமயங்களில் தட்டுகள் ஒன்றின் மேல் ஒன்று மோதும் போது வளைந்து மடிப்புகளை உருவாக்குது. இமயமலை சிகரங்களுக்குள்ள உருவானது இந்த வகையில் தான். ஸோ கண்டத்தட்டு நகர்வுகள் புவியின் மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குகின்றன. அந்த கண்டத்தட்டு நகர்வுகள் வந்து புவியின் மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குது. புவி நகர்வுகளை அதன் ஆக்க சக்திகளின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கலாம். 2 சக்தியாக அந்த அந்த செயல்பாடு இருக்கே அந்த ஆக்க சக்தியை 2 சக்தியாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா அக உந்து சக்தி, புற உந்து சக்தி. அக உந்து சக்தி, புற உந்து சக்தி அப்படின்னு 2 விதமாக பிரிக்கிறார்கள். ஓகேவா? That means endogenic forces and exogenic forces. The movement of these plates causes changes on the surface of the earth. The earth movements are divided on the basis of the forces which cause them. The forces which act in the interior of the earth are called as endogenic forces, and the forces that work on the surface of the earth are called as exogenic forces. அதாவது புவியின் உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றலுக்கு பேர் வந்து அக உந்து சக்தி. உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றல் புவிக்குள்ளேருந்து. அதுக்கப்புறம் புவியின் வெளிப்புறத்தில் வந்து இயங்கும் சக்திக்கு பேர் வந்து புற உந்து சக்திகள், அதாவது எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அக உந்து சக்தி வந்து விரைவான எதிர்பாராத நிகழ்வுகளையும் புற உந்து சக்திகள் வந்து வேகம் குறைந்த நகர்வுகளையும் ஏற்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. Endogenic forces sometimes produce sudden movements and at the other times produce slow movements. ஓகேவா? Sudden movements like earthquakes and volcanoes cause mass destruction over the surfaces of the earth. அதாவது அகவுந்து சக்திகள் வந்து நிலநடுக்கமோ அல்லது எரிமலை வெடிப்பு இது போன்ற பேரழிவுகளை புவியினோட மேற்பரப்பில் வந்து நிகழ்த்துகிறது. இது இந்த அகவுந்து சக்திகள். தட் மீன்ஸ் எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு வந்து புவி நகர்வுகள் குறித்து சொல்லப்படுது. ஸோ அஸ்தனோஸ்பியர் அப்படிங்கிறது, த அஸ்தனோஸ்பியர் இஸ் அ பார்ட் ஆஃப் த மேண்டில் that flows and moves the plates of the earth. ஓகேவா? அஸ்தனோஸ்பியர் அப்படிங்கிறத என்னது, அது வந்து என்னது, அந்த புவி மேலோட்டிற்கும் அந்த கவச மேலடுக்கிற்கும் இடையே உள்ள பகுதி தான் என்னது, அந்த மென்பாறை கோளம், மென் அடுக்கு அப்படின்னு சொல்லப்படுறது தான் என்னது அஸ்தனோஸ்பியர். புவி மேலோட்டிற்கும் அந்த கவச மேலடுக்கிற்கும் இடையே உள்ள பகுதி தான் என்னது மென்பாறை கோளம், அது அஸ்தனோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, தென் நிலநடுக்கம்.
நிலநடுக்கம் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் நீங்கள் பேப்பர்ஸில் பார்த்துருப்பீங்க. எர்த்குவேக்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், சரியா? அந்த எர்த்குவேக்கில் நிலநடுக்கம் பற்றி இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ புவியின் மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் எதிர்பாராத நகர்வு, எதிர்பாராமல் நடக்கிற ஒரு நகர்வு தான் என்னது, அந்த நிலத்தை அதிர வச்சு அசைய வச்சு நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இதனால் பல அழிவுகள் ஏற்படுகிறது இந்த நிலநடுக்கம் மூலமாக. என்னது இது பேர் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எந்த ஒரு இடத்துல நிலநடுக்கத்தை எந்த இடத்துல நிலநடுக்கத்தில் ஏற்படுதோ அந்த வந்து நிலநடுக்க மையம் அப்படின்னு சொல்கிறோம். நிலநடுக்க மையம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ a sudden movement of a portion of the earth's crust which produces a shaking or trembling is known as the earthquake. Means a sudden movement of a portion of the earth's crust which produces a shaking or trembling is known as an earthquake. Earthquakes may cause widespread damage to life and property. நிறைய சேதங்களையும் உயிர் சேதங்களையும் என்னது ஏற்படுத்துகிற ஒரு இயற்கை சீற்றம் என்னது ஒரு நிலநடுக்கம். The point where these vibrations originate is called the focus. அதாவது மையம் சொல்கிறோம் இல்லையா, focus of the earthquake. The point of the earth's surface directly above the focus is called epicenter. Epicenter of the earthquake. Epicenter means நிலநடுக்க மேல் மையப்புள்ளி. நிலநடுக்க மேல் மையப்புள்ளி அப்படின்னு சொல்லப்படுது. எது அந்த ஃபோக்கஸ், அதாவது மையத்தை, அந்த நிலநடுக்க மையத்திற்கு மேல் புவியோட்டு பகுதியில் அமைந்திருக்கும் புள்ளி தான் என்னது, அந்த புள்ளியுடைய பெயர் தான் என்னது நிலநடுக்க மேல் மையப்புள்ளி, எபிசென்டர் ஆஃப் த எர்த்குவேக். From the focus, the earthquake vibrations travel in different directions in the form of seismic waves. ஓகேவா, சீஸ்மிக் வேவ் அதாவது நிலநடுக்க மையத்திலிருந்து அதிர்வுகள் வந்து பல்வேறு திசைகளில் வந்து பயணிக்கிறது. அது அந்த பல்வேறு திசைகளில் பயணிக்கிற அந்த அதிர்வலைகள், அந்த அதிர்வுகள் வந்து அந்த புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவியானது சீஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. சீஸ்மோகிராஃப்னா என்னது, நில அதிர்வுமானி. நில அதிர்வுமானி. ஓகேவா. The earthquake waves are recorded by an instrument known as seismograph. The magnitude of an earthquake is measured by the Richter scale. Richter அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, Richter scale. இந்த நீங்கள் நியூஸ்லலாம் கேட்டிருப்பீங்க, இத்தனை ரிக்டர் அளவு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது 0 முதல் 9 ரிக்டர் அளவு வரைக்கும், அதாவது 6.க்கு மேலே வந்துச்சுனாலே அதிகமான பாதிப்புன்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது குறைவான நில 4 புள்ளி அப்படின்னாக்க லேசான சிறிய நில அதிர்வு மட்டும். 6 அல்லது 6 மேலே 7 மேலே பெரிய அதிர்வில் கட்டடங்கள்லாம் கீழே விழுந்து பெரிய அளவுங்கள சேதங்களை ஏற்படுத்துகின்ற நிலநடுக்கமாக அமைகிறது. The numbers on scale range from 0 to 9. சரியா, இந்த இன்ஃபர்மேஷனை கவனிச்சுக்கோங்க. An earthquake of 2.0 on Richter scale or less can be felt only a little. சொன்னேன் இல்லையா, அதான் சிறியதான பாதிப்பு தான். An earthquake over 5.0 over 5 on Richter scale can cause damage from things falling. அதாவது மேஜைகள் கீழே விழுறது, அது மாதிரி சின்ன, அதுவும் கூட லேசான ஷேக்கிங் மாதிரி இருக்கும். அடுத்தது 6.0 on Richter scale, அது 6 ரிக்டர் அளவுக்கு மேலே or higher magnitude is considered very strong, and 7.0 on Richter scale is classified as a major earthquake. ஓகேவா, இது வந்து ஒரு பெரிய எர்த்குவேக்காக சொல்லுங்கள். 7 புள்ளிக்கு மேலே வச்சுனாலே எனது பெரிய எர்த்குவேக். அதாவது சொல்கிறேங்க, 2.0 அளவை அல்லது அதற்கு குறைவான ஆற்றல் செறிவினை உணர்வது அரிது. அதாவது குறைவாக உள்ளது வந்து ரொம்ப பார்க்க முடியாது. 5.0 மேல், அதாவது 5.0க்கு மேல் அதிர்வு அலைகள் ஏற்படும் போது தான் நிலம் பிளந்து
இடையில நிலம் பிளந்து வீழ்வது ஏற்படுகிறது, ஏதாவது பொருட்கள் விழுறது அந்த மாதிரி காரியங்கள். அந்த 6.0 ரிக்டர் அளவுக்கு மேலே, அதற்கு மேலே மேற்பட்ட அளவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையானது அப்படின்னு சொல்லப்படுது. அது 7 புள்ளிக்கு மேலே அதிர்வலை ஏற்படுது, பெரும் சேதம் அளிக்கும், பில்டிங்லாம் கீழே விழுந்து பெரும் சேதம், உயிர் சேதங்களை ஏற்படுத்துகின்ற நிலநடுக்கமாக ஏற்படுகிறது. ஸோ திஸ் இஸ் அ எர்த்குவேக். ஓகேவா? இன்னைக்கு வந்து எர்த்குவேக்னா என்னங்கிறத படிச்சிருக்கிறோம், புவியின் நகர்வுகள் எப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த நிலநடுக்கத்துக்கான காரணங்கள், காசஸ் ஆஃப் எர்த்குவேக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கன்னா, த சீஃப் காஸ் ஆஃப் எர்த்குவேக் இஸ் த சடன் ஸ்லிப்பிங் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த எர்த்ஸ் crust along fractures or faults. அது என்ன காரணம்னா, அந்த புவி மேலோட்டின் ஒரு பகுதியானது அதில் பிளவு மற்றும் அந்த விரிசல் கொண்ட பகுதிகளின் கீழ் இறங்குறது ஆனது நிலநடுக்கத்தான முக்கியமான காரணம். அந்த புவி மேலோடு இருக்கு இல்லையா, அந்த புவி மேலே ஒரு பகுதி அதில் ஒரு பிளவு அல்லது விரிசல்கள் கொண்ட பகுதிகளின் கீழே இறங்கும் போது அந்த நிலநடுக்கம் வந்து காரணமாக ஏற்படுறது காரணமாகுது. அது மட்டும் இல்லை, the movement of the molten rocks underneath the surface produce strains which break the rocks apart. அதாவது இந்த இளகிய கற்குழம்பு சொல்கிறேன் இல்லையா, அந்த குழம்பு புவியோட்டின் கீழே திடீர்னு வேகமாக இறங்கும் போது, அந்த இளகி நகரும் போது அந்த புவியோட்டின் கீழே இடையில வேகமாக அந்த ப்ரெஷர், அந்த அழுத்தத்தின் காரணமாக எனது அந்த பாறைகளை இந்த அழுத்தம் பாறை வந்து உடைய செய்யுது. ஸோ புவி அதிர்வானது புவி மேற்பரப்பில் அலைகளை பரவ செய்கிறது. இதனால எனது அந்த புவி மேலோட்டில் வந்து ஒரு பிளவு ஏற்படுது. இதுதான் வந்து எர்த்குவேக் ஏற்பட காரணமாகிறது. த சடன் ஷிஃப்டிங் ஆஃப் லேண்ட் மாஸ் காசஸ் upheavals in the crust of the earth, sending vibrations or waves into the surrounding portions of the earth. Sometimes the surface of the earth itself cracks. இது எனது பிளவுகளை ஏற்படுத்துகிறது. Other cause of earthquake is volcanic activity. A violent or explosive eruption often causes the earth in its vicinity to quake. Earthquakes are often common in most volcanic areas. அதிகமாக இந்த எரிமலை குழம்பு இருக்கிற இடத்துல, இந்த எரிமலை பிரிவு பிளவு இருக்கிற இடத்துல வந்து அதிகமான ஒரு எரிமலைகள் இருக்கிற இடத்துல இந்த நிலநடுக்கங்கள் அதிகமாக ஏற்படுகிறது காமனா. ஸோ திஸ் இஸ் த காசஸ் ஆஃப் எர்த்குவேக், எரிமலை நிலநடுக்கத்திற்கான காரணங்கள். அடுத்து நிலநடுக்கத்திற்கான விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நிலநடுக்கம் வந்து புவி பரப்பில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. சரியா? புவி பரப்பில் நிறைய மாற்றங்கள், நிலங்கள் பிளந்து போகிறது, வீடுகள் இடிந்து போகிறது பார்க்குறோம், நிறைய சேதங்கள் ஏற்படுது. நிலநடுக்கல் மலை பிரதேசங்களில் மலைச்சரிவை ஏற்படுத்தி நிலச்சரிவை ஏற்படுத்தி கட்டடங்கள் கீழே விழுந்து அதெல்லாம் ஏற்படுறதுனால பெரிய விளைவுகள் ஏற்படுத்துது. இந்த மண்ணாலும் செங்கற்களாலும் கட்டப்பட்ட வீடுகள் வந்து இடிந்து நொறுங்கி போகிறது. அது வந்து நிறைய மரணங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, தீப்பற்றுதல் மற்றும் முக்கியமான ஆபத்துகள், நிலத்தடி நீர் அமைப்பு இதனால் நிலநடுக்காக பெரிதும் பாதிப்படைகிறது. இதனால் பெரிய விளைவுகள் நிலநடுக்கத்தின் மூலமாக இருக்கிறது. அதாவது 3 வகையான அலைகள், 3 வகையான நில அதிர்வு அலைகளை இங்கே சொல்லப்படுகிறது. 3 types ஆஃப் எர்த்குவேக் வேவ்ஸ் வந்து காணப்படுது. அதாவது பி வேவ்ஸ், அதாவது பி அலைகள், அதாவது லாஞ்சிடியூட்னல் வேவ்ஸ் அழுத்த அலைகள். அடுத்தது எஸ் வேவ்ஸ், எஸ் அலைகள்ங்கிறது என்னதுன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், முறிவு அலைகள்னு சொல்லப்படுது. அடுத்து எல் வேவ்ஸ், சர்ஃபேஸ் ஆர் சர்ஃபேஸ் வேவ்ஸ், எல் அலைகள்னா மேற்பரப்பு அலைகள்னு சொல்லப்படுது. இதுக்கு 3 types ஆஃப் எர்த்குவேக் வேவ்ஸ் இருக்குது. இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், டிசம்பர் 26 என்ன வந்துச்சு, சுனாமி வந்துச்சு இல்லையா? இந்த நிலநடுக்கம் எங்கே ஏற்பட்டுச்சு? கடலுக்கு அடியில் இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் சுனாமி. கடலுக்கு அடியில் அல்லது கடற்கரை ஓரங்களில் ஏற்படும் நிலநடுக்கமானது கடல் நீரில் வந்து பெருத்த சேதங்களை ஏற்படுத்துகின்றன. பெரிய அலைகளும் அதனால் ஏற்படும் வெள்ளமும் மக்களின்
அன்றாட வாழ்க்கையில் மிகுந்த பெருத்த சேதங்களை ஏற்படுத்துகிறது. இதனால் இதுதானது சுனாமி என்று சொல்லப்படுது. சுனாமி அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய சொற்றொடர். இந்த நிலநடுக்கத்தால் கடலில் ஏற்படும் பெரிய அலைகளை குறிப்பிடுறது தான் இந்த சுனாமி. இது பெருத்த சேதத்தை ஏற்படுத்துது. ஜப்பானிய கடலோர பகுதிகளில் பசிபிக் கடலோர பகுதியிலும் சுனாமின்னு உருவாக்கம் ரொம்ப அதிகமாக காணப்படுதுன்னு பொதுவாக சொல்லப்படுது. ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், டிசம்பர் 26, 2004 அன்னைக்கு ஏற்பட்ட சுனாமி. இது எங்கே ஏற்பட்டுச்சு? இந்தோனேஷியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து இந்த நாடுகளின் கடலோர பகுதிகளை எல்லாமே அழித்து கடலுக்குள்ளே கொண்டு போயிட்டு நிறையா மனித உயிர்கள் சேதமடைஞ்சது. நம்ம பகுதியில் கூட இந்த நாகப்பட்டினம், கன்னியாகுமரி அந்த மீனவ பகுதிகளெலாம் நிறைய சேதங்கள் ஏற்பட்டுச்சு. நம்ம சுனாமி மூலமாக ஏற்பட்டுச்சு. இத்தகைய தாக்கங்கள் இந்த நிலநடுக்கத்தின் தாக்கங்கள். நிலநடுக்கத்தின் கடலுக்கு அடியில் கடற்பகுதியில் ஏற்பட்டுகின்ற நிலநடுக்கம் தான் அந்த சுனாமி. ஓகேவா? ஸோ நம்ம என்னதெல்லாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி. அதாவது நிலநடுக்கம், அதுக்கு முன்னால் புவியின் உள்ளமைப்பு, புவி நகர்வுகள், இந்த அஸ்தனோஸ்பியர் என்ன, அப்புறம் அக உந்து சக்திகள், புற உந்து சக்திகள், அதாவது மென் பாறை குளம், அதாவது அஸ்தனோஸ்பியர் அப்படிங்கிறதுக்கு புவி மேலோட்டுக்கும் இந்த கவச மேலடுக்கும் இடையுள்ள பகுதி. அப்புறம் எர்த்குவேக், அது ஒன்று ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். நிலநடுக்க மையப்புள்ளி, மேல் மையப்புள்ளி. அப்புறம் அது பதிவு பண்ணுறது, அந்த புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவியோடைய பேர் சீஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த புவி அதிர்வு, அந்த நிலநடுக்கத்தின் விளைவுகள் என்ன, நிலநடுக்கத்தின் விளைவுகளால் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுது, இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இன்னும் சில பகுதியில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த பாடத்தில். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை நீங்கள் நன்றாக படிங்க. கொடுக்கக்கூடிய வினாக்களை நீங்கள் எழுதி ஹோம்ஒர்க்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நம் பாடத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹெய்ட்டியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தொடர்பாக கரீபியன் தீவு கூட்டத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான தீவு தான் இந்த ஹெய்ட்டி தீவு. இங்கு நேற்று பயங்கர நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டு இருக்குது. இந்த நிலநடுக்கத்தால் பல பாதிப்புகளும் ஏற்பட்டு இருக்குது. கரீபியன் தீவான ஹெய்ட்டியில் இருக்கின்ற ஹெய்ட்டினுடைய தலைநகரான போர்ட் ஆஃப் பிரின்ஸின் மேற்கே 7.5 மைல் தொலைவிலும், பிட்டிடியூட் ட்ரொபியூட் நகரில் இருந்து 5 மைல் தொலைவிலையும் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு இருக்குது. இந்த நிலநடுக்கம் 6 மைல் ஆழத்திலையும் ஏற்பட்டு இருக்குது. அத்துடன் இந்த நிலநடுக்கம் 7.2 மேக்னிடியூட் அளவில் பதிவாகி இருக்குது. இதனை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம்தான் தெரிவிச்சிருக்குது. இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி வார்னிங்கும் அந்த பகுதியில் விடப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக 1800க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்கிறதோட 304 பேர் இறந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஹெய்ட்டி தீவினை பொறுத்தவரை இது டிரான்ஸ்ஃபார்மேஷன் பவுண்டரிஸ், அதாவது நிலை மாறுகின்ற பிளேட்ஸினுடைய எல்லையில் அமைஞ்சிருக்கிற ஒரு தீவு. இந்த ஹெய்ட்டியில் தற்பொழுது ஏற்படுத்தும் நிலநடுக்கம் கரீபியன் தகடும் வட அமெரிக்க தகடும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் செய்கின்ற போதுதான் இந்த எர்த்குவேக் உருவாகி இருக்கின்றது. அத்துடன் இந்த நிலநடுக்கத்தினால் கட்டடங்கள் வேறு பல பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்குது. ஏற்கனவே 7.2 மேக்னிடியூட் அளவில் தாக்கிய இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து மீண்டும் 5.8 மேக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் ஹெய்ட்டியில் பதிவாகி இருந்தது. இந்த 5.8 மேக்னிடியூட் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது 40 கிலோமீட்டர் ஆழத்தில் உருவாகியதா.